வால்நட்னா அப்படி என்னன்னா நல்லா தெளிவா பார்க்கணும் அப்படின்னா, வால்னா செவுரு, நட்டுனா உடைக்க முடியாத நட்டு. நம்ம சொல்லுவோம் அந்த காலத்துல உடைக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு கொட்டை. அதனால 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் வால்நட் அப்படின்னா. இந்த ஃப்ளவர் பேர் என்ன சொல்றாங்கன்னா த மிட் வைஃப் ஃப்ளவர், அதாவது மருத்துவச்சி இல்லாட்டி ஒரு பிரசவத்துக்கு இடையில் இருப்பவர், குழந்தையை பெறக்கூடிய பெண்ணுக்கும் குழந்தைக்கும் இடையில் அந்த பிரசவத்தை இலகுவாக்குபவர் இந்த மிட்வைஃப்னு சொல்லக்கூடிய மருத்துவச்சினா இப்போ வந்து நர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா, எதெல்லாம் இடையில இந்த பக்கம் ஒரு ஒரு பெண்ணு அந்த பிரசவத்துக்கு அப்புறம் தாயாயிடும். அப்போ திரும்பி பெண்ணா ஆக முடியாது. நல்லா கவனிக்கணும். ஒரு பெண்ணு பிரசவத்துக்கு அப்புறம் தாயாகும். அது வரைக்கும் பெண்ணு தான். அந்த ப்ராசஸ்ல நடுவுல ஒரு ஆள் ஹெல்ப் பண்றாங்க இல்லையா? ஒரு அதிர்வலை ஹெல்ப் பண்ணதுல அதுதான் வந்து வால்நட். த மிட் வைஃப் ஃப்ளவர் அப்படின்றாங்க. இடையில் இருப்பவர். இந்த ஒரு டிரான்சிஷனுக்கு நடுவுல இருக்கிறது. இந்த டிரான்சிஷன் என்ன? ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலை மாறுவது அப்படின்னு. இதுல ஒரு முக்கியமான ஒரு வால்நட்னா நீங்க முக்கியமா ஒரு விஷயம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா, மெட்டமார்பாசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல. சயின்ஸ்ல மெட்டமார்பாசிஸ்னா வளர்சிதை மாற்றம். வளர்சிதை மாற்றம் அப்படின்னு. அதாவது எளிமையா புரிஞ்சுன்னா, ஒரு புழு பட்டாம்பூச்சியா மாறுது. முதல்ல பட்டு குடுவை இருக்கும். அதுக்குள்ள ஒரு புழு உண்டாகும். அதுல இருந்து பட்டாம்பூச்சியா மாறும். இந்த 3 தன்மை பாருங்களேன். பட்டு ஆளாக்கப்பட்ட குடுவை, அதுல இருந்து புழு, அதுல இருந்து பட்டாம்பூச்சி. இந்த 3த்துக்குமே எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா பட்டாம்பூச்சிக்கு முன்னாடி இருந்த புழு அதுவும் பட்டாம்பூச்சி தான். அந்த புழுக்கு முன்னாடி இருந்த அந்த கூடும் வந்து பட்டாம்பூச்சி தான். எவ்வளவு ஒரு வியப்பு பாருங்களேன். உலகத்திலே வந்து மிராக்கிள்ஸ் ஆச்சரியம் நம்ம தேடின்னு போறோம். இங்கேயும் நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிப்பதே வந்து ஒரு மிராக்கிள் தான். அப்ப வால்நட்ன்றது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற 2 மலர்களும், இந்த 2 மலர் வந்து நீங்க முடிக்கும் போது தெரியும் எவ்வளவு அத்தியாவசியமானது அப்படின்னு. வளர்ச்சிதை மாற்றம்னா போன இடத்துல இருந்து ஒரு புழு பட்டாம்பூச்சியா மாறிச்சு, திரும்பி வந்து பட்டாம்பூச்சி புழுவா மாற முடியாது. அதனாலதான் ஒரு நல்ல குரு கிட்ட போனோம்னா முதல்ல அவங்க பேரை மாத்துவாங்க. இப்போ ஒரு குரு கிட்ட போனீங்கன்னா முதல்ல உங்க பேர் என்னப்பா, சோ அண்ட் சோ அப்படின்னு இருக்காருன்னா அவருக்கு அந்த பழைய பேரை மாத்திடுவார். ஏன் அப்படின்னா பேரோட ஈகோ ஒட்டின்னு இருக்கும், அகங்காரம் ஒட்டின்னு இருக்கும், தான் செய்த எல்லா பராக்கிரமும் ஒட்டி இருக்கும். அப்போ குருவோட சரணடைதல் என்பதும் வால்நட்டோட மனநிலை தான். குரு பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்த நான் வேற, குருவை பார்த்த பிறகு இருந்த நான் வேற. எப்படி ஒரு நான் அப்படின்னா, புழு பட்டாம்பூச்சியா மாறின நான். அந்த மாதிரி வேசிலேட்டிங் டு இன்னர் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், எப்பயுமே குழப்பிக்கொண்டே இருத்தலில் இருந்து உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய உறுதித்தன்மை வால்நட்டோடைய மனநிலை. மிட்வைஃப் ஃப்ளவர்னு சொல்லிட்டோம். கேட் கீப்பர் அப்படின்னு சொல்றாங்க. கேட் கீப்பர்னா தெரியல, நம்ம வீட்டுல வந்து கேட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் போட்டிருந்தோம், அது கேட் கீப்பர். உள்ள கேட் எங்க இருக்கு? அதாவது வால்நட்னா கேட் கீப்பர். கேட்டுக்கு முன்னாடி தெரு, அதுக்கு உள்ள வந்து வீடு. இதுதான் மனநிலை, நமக்கு வரக்கூடிய மனநிலைகள். அப்போ இவங்களுக்கு வந்து வால்நட்டுக்கும் வைல்டு ஓட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, வைல்டு ஓட்டுக்கு எதுவுமே வந்து வழியே தெரியாது. வைல்டு ஓட்டுக்கு வழி தெரியாம தவிச்சுன்னு இருக்கிறவங்க, வால்நட்டு வழி தெரியும். ஆனா போய்கிட்டே இருக்கும்போது இவங்க மிகப்பெரிய அளவிலான ஒரு சுப்பீரியர் ஒரு இன்ஃபுளுன்ஸ் வந்து இவங்களோட வழியை தடுத்து நிறுத்துவாங்க. இவங்களுக்கு கிளியரா தெரியும் தன்னுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு. நேரம் வழியில போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது
இவங்களுக்கு கரெக்டா இந்த ஊருக்கு இந்த வழிதான் தெரியும். வைல்டு ஓட்ல வழியே தெரியாது. வால்நட்ல தெரியும். ஆனா ஒரு இடத்துல போய் நிக்கும் போது அந்த வழியே 4ஆ பிரியும். அந்த இடத்துல திகைச்சு போய் நிப்பாங்க. எந்த வழிடா கரெக்ட் அப்படின்னு. கிளாரிட்டி, டு நோ த கிளாரிட்டி ஆஃப் பர்பஸ். உங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை தெரிந்து கொண்ட பின் மிக தெளிவாக உறுதிப்பாடு செய்து கொள்வது வால்நட். மிக 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 முக்கியமான மலர். எல்லா இடத்துலயுமே நம்ம நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, என்னடா அது மலர் மருந்துகள் இங்க கிளாஸுக்கு வந்தா நம்ம பிரச்சனையை பத்தியோ, நம்மளுடைய துன்பத்தை பத்தியோ, நம்மளுடைய கவலையை பத்தியோ, நம்மளுடைய நோயை பற்றியோ பேச மாட்டாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னர் செட்ஃபாஸ்ட்னஸ் இந்த வால்நட்ல என்ன சொல்றாங்கன்னா, உள்ள உறுதி, உங்களுடைய வாழ்வின் நோக்கத்துடைய உள்ள உறுதி. எல்லாமே உள்ளுக்குள்ளேயே மாற்றங்கள் நிகழ்த்து, உள்ளுக்குள்ளேயே நீங்க பார்க்கணும், உள்ளுக்குள்ளேயே நீங்க பார்க்கணும் தான் 38 மலர்களும் சொல்லுது. வெளியே பார்க்கறதுக்கு அங்க ஒண்ணு இல்ல, வெளியே பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அடுத்த ரெமெடி ஹாலி வரும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் அது வருது. ஒண்ணுமே இல்லை உள்ள, அதாவது வெளியே ஒண்ணுமே இல்லை. அப்ப வால்நட்ல என்ன நடக்குது அப்படின்னா, வேசிலேட்டிங், அப்படி அங்க இங்க ஓடிக்கிட்டு வந்தது. தெளிவான பாதை தெரிந்து கொண்டேன், அதுல பயணப்பட்டு கொண்டே இருக்கும்போது மிக தெளிவுகள் பிறந்து கொண்டே வருகிறது. அவ்வளவுதான். நீடிங் ஃப்ரீடம் டு மூவ், அதாவது முழுமையான டாக்டர் பேட்ச் என்ன, இந்த இடத்துல டாக்டர் பேட்சோட மனநிலையை பார்க்கணும். நிக்கிறாரு, 29வது மலர், 28 மலர் கண்டுபிடிச்சிட்டாரு. போய் நிக்கிறாரு, நிறைய பேர்ட்டு உதவி கேட்கிறாரு. அலோபதி இல்லைன்ட்டாங்க, ஹோமியோபதி இல்லைன்ட்டாங்க. அங்க இருக்கிற மக்களும் நிறைய பேர் புறக்கணிச்சிட்டாங்க. அவங்க நண்பர்கள் யாரும் இல்லை, தனியா நிக்கிறது. மிகப்பெரிய தாக்குதல்னா இது புதுசா ஒரு விஷயத்த பண்றாரு. இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணல, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் யாரும் பண்ணல. ஆனா இவர் பண்ணிட்ட பிறகு உலகம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போது தான் ஒரு புதிதான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ இதை கண்டுபிடிச்சு முடிச்ச பிறகு தானும் வேற மாதிரி இருப்பார். அப்ப அந்த இடத்துல நிக்கும் போதுதான் அவருக்கு வால்நட் கிடைக்குது. யுனிவர்சல் ப்ரொடெக்ஷன், பிரபஞ்ச காப்பு, அருட்காப்பு எல்லாம் சொல்லுவாங்க. அருட்காப்பு, உடல் காப்பு, மனங்காப்பு எல்லாம். ஒட்டுமொத்த உடல், ஆன்மா, உயிர், எமோஷன்ஸ், அதுக்கப்புறம் மைண்டு, எல்லாத்தையுமே காப்பு அப்படின்னா இதுதான். அது எப்படி சொல்றாங்கன்னா, முட்டைக்குள்ள எப்படி உட்கார்ந்துருந்தா அப்படி உள்ள உட்கார்ந்துருக்குமோ அது மாதிரி வால்நட் எடுத்தோம்னா நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இது என்னன்னா டோட்டல் ஃப்ரீடம் தேவைப்படுது. இவர் அந்த மனிதருக்கு டோட்டல் ஃப்ரீடம் தேவைப்படுது. அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, யாரோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடாது. கிராப் ஆப்பிள்ல உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை, யாரெல்லாம் தன்னை பற்றி எதிராக நினைத்தார்களோ, தனக்கு பிரச்சனை பண்ணாங்களோ, அதெல்லாம் விடுபட்டு இப்ப யாரோட இன்ஃபுளுன்ஸும் இல்லை. அலோபதி இன்ஃபுளுன்ஸ், ஹோமியோபதி இன்ஃபுளுன்ஸ், முன்னாடி இந்த சிந்தனையாளர்களோட இன்ஃபுளுன்ஸ், யாரோட இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் புதுசா அப்படியே கண்டுபிடிக்கிறது. அதற்கு தன்னுடைய அதாவது இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு மனிதனுக்கு வேற ஒரு குருவோட இன்ஃபுளுன்ஸோ இல்லாட்டி ஒரு சித்தாந்தத்தோட இன்ஃபுளுன்ஸோ ஒரு மதத்தினுடைய இன்ஃபுளுன்ஸோ இருக்குன்னா அவனுடைய சுதந்திரம் என்பது அங்கங்க பிரிஞ்சிருக்கும். எல்லா அந்த சுதந்திரம், முழுமையான சுதந்திரம் தருவது வால்நட். நம்ம போற பாதையில முழுமையான சுதந்திரம் தருவது வால்நட். அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் தருது. நான் 29வது இடத்துல எனக்கு மிகப்பெரிய தாக்குதல் உருவாயிடுச்சு, மிரட்டுறாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் பண்ணுவேன். நீ செய்யறது தப்பு எனக்கு தெரியும், நீ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியது வால்நட். டாக்டர் பேட்சுக்கு அது கிடைச்சிருக்கு. அதான் சொல்றாங்க சைக்காலஜிக்கல் இன்ஃபுளுன்ஸ், மன ரீதியான இன்ஃபுளுன்ஸ். ஃபர்ஸ்ட் மன ரீதியான இன்ஃபுளுன்ஸ், எல்லாத்தையும் உட்காந்து யாருன்னா ஒருத்தர் இவரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற இன்ஃபுளுன்ஸ். பிசிக்கல் சேஞ்சஸ், சைக்காலஜிக்கல் சேஞ்சு, எமோஷனல் சேஞ்சு, பிசிக்கல் சேஞ்சு, மன ரீதியான, உடல் ரீதியான, ஆன்மா ரீதியான எல்லா தாக்குதல்களிலும் விடுவிக்கும். அதுதான் வால்நட்டுடைய சிம்டம்ஸ். எப்படி வால்நட்னா என்ன அப்படின்னா, சம்திங் ஹஸ் என்டர் which results in damage and destruction. ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள நுழைஞ்சிருச்சு, மிகப்பெரிய பாதிப்பையும் தொந்தரவையும் தருகிறது.
மேல கிராப் ஆப்பிள்ல ஏதோ ஒரு விஷம் இருக்குது, விஷத்தை எடுத்துட்டாங்க. விஷத்தை தாண்டி ஒரு தாக்குதல். அது வந்து பிரபஞ்ச தாக்குதலா இருக்கலாம், சில நேரத்துல பிரபஞ்சம் கூட தாக்குதல் ஏற்படுத்தும். இவன் வந்து ஒழுங்கா இருக்கிறானா இல்லையான்னு பாக்குறதுக்கு. அதுக்கடுத்து மக்களுடைய தாக்குதலா இருக்கலாம், ஒரு சித்தாந்தத்தோட தாக்கல் இருக்கு. அது எல்லாத்தையும் விலக்கி விட்டு ஒற்றை சிங்குலாரிட்டி, அதாவது அத்வைதம் அப்படின்னு. அத்வைதம்னா இரண்டு அல்ல, நான் பிரபஞ்சம், நான் உருவாக்குகிறேன் என்ற நிலையில உருவாக்குறாரு. இன்னொரு முக்கியமான கிளியர்டு க்ளோஸ் டோர்ஸ் டு நோ ரிட்டர்ன். இந்த மனநிலை எப்படி அப்படின்னா, அம்மா வயிற்றுல இருந்து குழந்தை பிறகுது, திருப்பி அம்மா வயிற்றுக்குள்ள போக முடியாது. இதுதான் வந்து வால்நட். குழந்தை திரும்புது, தொட்டில திரும்புது, இல்லாட்டி தரையில படுக்கும்போது திரும்புது, திருப்பி வந்து அது அந்த பின்னாடி நிலைக்கு அம்மா வயிற்றுக்கோ திரும்பாத நிலைக்கோ போக முடியாது. குழந்தை எந்திரிச்சு நடக்குது, பல்லு வருது, ஓடுது, அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஆகுது, கல்யாணம் பண்ணிக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும், அதுக்கப்புறம் ஒரு 40 வயசு வந்து ஒரு வித்தியாசம், அப்புறம் 50 வயசு ஒரு வித்தியாசம். ஒவ்வொரு மாற்றத்துக்கும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மலர். ஒவ்வொரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளுது. கடைசியில வந்து சுடுகாடு இருக்கலாம், சுடுகாட்டுல இருந்து பாடியை விட்டுட்டு ஆன்மா போகுது. பிறக்குதுல இருந்து இறக்கும் வரைக்கும் ரொம்ப காலம் பயணப்படுற, எப்பயுமே யூஸ் ஆகிற மலர்ந்தல் ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா இது மட்டும்தான், வால்நட் தான். பல்லு முளைக்குதா, குழந்தைக்கு பால் குடிக்குதா, அப்ப குடிக்கும். அதாவது பிறந்த குழந்தை பால் குடிக்கல அப்படின்னாலும் வால்நட் குடிச்சா குடிக்கும். ஏன்னா அது மாற்றம், அது உள்ளுக்குள்ள கம்ஃபர்ட்டா இருந்துச்சு, வயிற்றுக்குள்ள ரொம்ப கம்ஃபர்ட்டா வந்து எல்லாமே தொப்புள் வழியா போயினே இருந்துச்சு, தொப்புள் கொடி வழியா. இப்போ வந்து குடிக்க தெரியல, அது புது இடம், புது வேலை, புதுசா ஒண்ணு பண்ணோம். அப்ப எது ஒண்ணு புதுசா பண்ணும் போது பிசிக்கலா, உடல் ரீதியாக எது ஒண்ணு புதுசா பண்ணுவோம், புதிய வேலை, புதிய பயணம், புதிய வாழ்க்கை, புதிய புதிய விஷயங்க. இப்போ ஒருத்தர் போய் டிசைட் பண்ணி ஒரு வேற மதத்துக்கு போறாரு, அது வந்து ஒரு மாற்றம். அவர் முன்னாடி இருக்கிற மதத்துக்கு வர முடியாது. அப்படியே திருப்பி அந்த மதத்துக்கு வந்தாலும் இந்த முன்னாடி இருந்த மாதிரி அவர் இருக்க முடியாது. ஏன்னா இன்னொரு மதத்துக்கு போயிட்டு தன்னுடைய அனுபவத்தை பெற்று திருப்பி வர்றாரு. அப்ப எதெல்லாம் வந்து ஒரு டிரான்சிஷன், அதாவது டிரான்சிட்டரி மூவ்மெண்ட், அதாவது இந்த கை இருக்கு, கை பாத்தீங்கன்னா இந்த கை இந்த மடக்கிறது மேல இருக்கிறதும் அதுக்கு அடுத்த நிலையும் நடு ஜாயிண்ட் இருக்குல்ல, அது எல்லாமே வால்நட் இடம். இந்த கழுத்து இருக்குது வால்நட் இடம். இந்த காது கண்ணு எல்லாமே எது ஒண்ணு முடிஞ்சு இன்னொன்னு தொடங்குதோ அதுக்கு இடைப்பட்ட இடம் எல்லாமே வால்நட். குழந்தை நிக்கிறது, குழந்தை பூ பெய்யுறது, இல்ல மெச்சூரிட்டி ஆகுறது, தாய் வந்து பெண்ணு தாய் ஆகுறது, இது எல்லாமே ஒரு அந்த டிரான்சிஷன் ஸ்டேஜ். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்கான ஒரு இடமா இருக்குதோ அதெல்லாம் வால்நட். அந்த இடத்துல வால்நட் போடும்போது மிகப்பெரிய மாற்றத்தை, இலகுவான மாற்றம். ஒரு டிவோர்ஸ் செட்டில்மெண்ட், ஒரு செட்டில்மெண்ட் பண்றோம், செட்டில்மெண்ட் டீடு, இது எல்லாமே வால்நட்டோட டெண்டன்சி. அதே மாதிரி அவரோட ஒர்க்ல வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுனால இந்த மலர் கிடைச்சது. கிளியர் கட் டிஸ்டன்ஷன். இந்த 36 காலகட்டத்துல, 35-36 காலகட்டத்துல இது கண்டுபிடிக்கிறாரு. அதுல இருந்து ஒரு 10 மாசத்துக்குள்ள இறந்துடுறாரு. ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. நீங்க எந்த ஒரு டிசைன்லுமே, எந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் ஹீலிங், அதாவது சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு நுட்பமான ஹீலிங் ப்ராப்பர்ட்டி எதுலையுமே இல்லை எனக்கு தெரிந்து. நான் படித்த அளவுல, நான் அனுபவித்த அளவுல, நான் பயன்பெற்ற அளவுல இருக்கலாம் என்னோட அறிவுக்கு. அப்போ the remedy needs frequently, இது அடிக்கடி தேவைப்படக்கூடியது. இப்ப பேசிட்டே இருக்கும் போது வால்நட் நமக்கு தேவைப்படுங்க, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்க மனநிலை. இவங்களுக்கு டெஃபினட்டான ஆம்பிஷன், ஐடியாஸ் இருக்கும், ஆம்பிஷன்ஸ் இருக்கும், ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இருக்கும், உறுதியான ஐடியா, தன் வாழ்க்கையை பற்றி தெளிவான சிந்தனை எல்லாம் இருக்கும். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு 4-5 வழி பிரிஞ்சுன்னா அங்க குழப்பம் அடைவாங்க. அந்த இடத்துல இது சாப்பிடும் போது, இந்த வால்நட் எடுக்கும் போது மாற்றம் உருவாகும். கிளியர் கட்டா இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. மிகப்பெரிய தாக்குதல், பயங்கரமான இவங்களோட மிகப்பெரிய அதிகார தாக்குதல் வரும்போது ஸ்தம்பிச்சு நிற்பாங்க. டாக்டர் பேட்ச் என்ன பண்ணாரு, கண்டுபிடிச்சாரு. அதாவது அத்தாரிட்டியில, அந்த அத்தாரிட்டியில வந்து அலோபதி சிஸ்டம் சொல்லுது நிறுத்து எல்லாத்தையும், போறார், அதையும் மீறி போறார். ஃபாலோயிங் இன்னர் கால், the remedy gives constancy and protection from outside influence. அதாவது
ப்ரொடெக்ஷன் என்ன? பாதுகாப்பும் நீடித்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது வால்நட். எங்க? அவுட்டர் இன்ஃபுளுன்ஸ். முதல்ல என்ன? கிராப் ஆப்பிள்ல இன்னர் இன்ஃபுளுன்ஸ், உள்ளுக்குள்ள இருந்த கழிவுகள், டாக்ஸின்ஸ், விஷம் வெளியே போயிடுச்சு. வெளியில இருந்து வரக்கூடிய தாக்குதல், மனத்தாக்குதல், உடல் தாக்குதல், இயற்கை தாக்குதல், இதுல இருந்து ப்ரொடெக்ஷன் வால்நட். சிங்குலாரிட்டி, இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே தன்மை. நான் எந்த விதமான இன்ஃபுளுன்ஸ்லயும் இல்லை. தியானம் பண்றவங்களுக்கு இது ரொம்ப 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 முக்கியமான ரெமெடி. எந்த தியான முறையோ, எந்த சித்தாந்தமோ, எந்த குருவோ, எந்த தியான முறையோ, எந்த சித்தாந்தமோ, எந்த குருவோ, எந்த முறையோ ஞானம் அடைவதற்கு பயன்படாது. நல்லா கவனிச்சுங்க. எந்த தியான முறையோ, எந்த சித்தாந்தமோ, எந்த குருவோ, எந்த சிஸ்டமோ தியானம் சித்திப்பதற்கோ என்னை அறிவதற்கோ பயன்படாது. இது எல்லாத்தையும் விடும். அதுதான் வால்நட். இதெல்லாம் வழிகள். இது பக்கம் போலான்னு சொல்லுது ஒரு சித்தாந்தம். குரு இந்த பக்கம் போனா உனக்கு ஞானம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த சிஸ்டம், தியானம் பண்ற முறைன்றது இது வழி. அதை விட்டுறணும். ஃபாலோயிங் இன்னர் கால் எ நியூ பிகினிங். புதிய அதாவது வயிற்றிலிருந்து குழந்தை பிறந்தவனே அது புதிய வாழ்க்கை. ஒரு குழந்தை தவழ்ந்து நிக்குதுன்னா அது ஒரு புதிய வாழ்க்கை. ஒரு வேலைக்கு போறோம்னா அது ஒரு புதிய வாழ்க்கை. படிக்கிறோம்னா அது ஒரு புதிய வாழ்க்கை. ஒரு மேரேஜ் பண்றோம்னா அது ஒரு புதிய வாழ்க்கை. எதெல்லாம் புதுசு, எதெல்லாம் ஒரு மாற்றம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது, அந்த இடம் வால்நட். அந்த இடத்துல அந்த டிரான்சிஷன் சொல்லக்கூடிய மாற்றம் இலகுவாகவும் இயல்பாகவும் ஈஸியாகவும் இருப்பதற்கு, யதார்த்தமாகவும் இருப்பதற்கு வால்நட் ஹெல்ப் பண்ணும். அடுத்து பயாலஜிக்கல் சேஞ்ச், உடல் ரசாயன மாற்றங்கள், அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பல்லு முளைக்கிறதுக்கு. அதே மாதிரி முக்கியமா ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல ஏகப்பட்ட குப்பைகள் சேர்த்து வச்சிருக்கோம். நிறைய படிப்பெல்லாம் படிச்சு வச்சிருக்கோம். ஏகப்பட்ட படிப்புகள். கிராப் ஆப்பிள்ல அந்த படிப்பே படிச்சு அதுதான் உண்மை, அதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அது ஒரு விஷத்தன்மையா மாறி இருக்கும். அது கிராப் ஆப்பிள் எடுத்துட்டோம். இப்போ எந்த விதமான மதமோ, இனமோ, மொழியோ, சித்தாந்தங்களோ, குருவோ, வழிகளோ எனக்கு துணை தேவையில்லை அப்படின்றது வால்நட். எனக்கு நானே போதுமானவன் அப்படின்னு சொல்றது வால்நட்டுடைய டெண்டன்சி. அடுத்து இதை ரீகல் ட்ரீன்றாங்க. ரீகல் ட்ரீனா தூய்மையான ட்ரீ. ரொம்ப காலமா இதை வழிபட்டு இருக்காங்க. இந்த 38 மலர்களை வழிபட்டது வால்நட் மட்டும்தான். மேஜர் சேஞ்ச், ஒவ்வொரு மாற்றமே நமக்கு ஸ்ட்ரெஸ் உருவாக்கும். ஒவ்வொரு மாற்றமே அந்த ஸ்ட்ரெஸ்ல சமநிலையை கொடுப்பது வால்நட். ஒவ்வொரு மாற்றமும் வளர் மருந்துகளை கத்துக்கிறதுக்கு முதல்ல நீங்க கத்துக்கிறதுக்கு வால்நட் ரொம்ப முக்கியம் அப்படின்னுவாங்க. ஈவன் ஓல்டு ஹேபிட்ஸ் அது ரொம்ப பாருங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சிஸ்டமும், டாக்டர் முன்னாடி இருந்த எல்லா சிஸ்டம், இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கோட்பாடுகள்லாம் உடைஞ்சு கன்வென்ஷனா முறையா பயன்படுத்தின எல்லா விஷயத்தையும் உடைச்சி வெளியே வருது. புழு அப்படியே புழுவையும் ஒரு பட்டாம்பூச்சி பக்கத்துல உட்காந்து இதுவாடா இப்படி ஆச்சுன்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி நம்மளுடைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கேன். இப்ப என்னோட சித்தாந்தத்தை உடைத்தது, என்னுடைய பாரம்பரியத்தை உடைப்பது, என்னோட ட்ரெடிஷனை உடைப்பது, அதை உடைச்சு புதுசாக கண்டுபிடிப்பது. டாக்டர் பேக்ஸ் அந்த மனநிலை தான் இருக்கிறாரு. யாரோடைய ஃபாலோ பண்ணி வந்தாரு. ஹனிமன் எனக்கு குருன்றாரு, பாராசிலிஸ் எனக்கு குருன்றாரு, எல்லாம் சித்தர்கள்லாம் எல்லாம் குருன்றாரு. ஆனா ஒரு இடத்துல அப்படியே பிரேக் பண்ணி நிறுத்துறாரு. போதும்பா, நான் கிடைச்சிச்சு, எனக்கு கிடைச்சிச்சு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மனநிலை. அது பழச புறம் தள்ளுறது இல்ல, பழசுல இருந்து மேன்மைப்பட்ட ஒரு நிலை. நான் எனக்கு போதுமானவன், எனக்கு எந்த விதமான இன்ஃபுளுன்ஸ் சொல்லக்கூடிய தாக்குதல்களோ எந்த விதமான இடைமறித்தலோ தேவையில்லை அப்படின்றது. ஃப்ரீ வில்லுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது ஃப்ரீ வில்னா என்னன்னா, நீங்க நம்ம சுதந்திரமா இருக்க முடியும். இந்த உலகத்தில் சுதந்திரமா இருக்க முடியும். அந்த சுதந்திரம் எது வரைக்கலாம்? இந்த உலகத்துல ஒரு 10 கிலோமீட்டர் மேல போனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க திருப்பி கீழே தள்ளப்படுவீங்க. அவ்வளவுதான் உங்க சுதந்திரம். ஃப்ரீ வில்ன்றது அதுதான். வீட்டுக்குள்ள குழந்தைய பூட்டி வச்சிருக்கிறோம். எது வரைக்கும் அது ஃப்ரீயா ரூமுக்குள்ள போக முடியும், அதை தாண்டி அதனால போக முடியும். அந்த மாதிரிதான் இந்த என்னோட கோட்பாடுகள், என்னுடைய வழிகள் எல்லாத்தையும் ஒரு ஃப்ரீ வில் வச்சிருந்துச்சுல, அந்த ஃப்ரீ வில்ல இருந்து நானே ஒரு ஃப்ரீ வில் எடுத்து அதை உடைச்சு மேல என்ன பண்றேன்னா, நான் இயற்கையோட ஒன்றி நிக்கிறேன்.
இயற்கையோட நன்றி நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழிகளை ஃப்ரீ வில் கொடுக்குது இந்த பிரபஞ்சம். ஸ்பெல் பிரேக்கர்ன்றாங்க. ஸ்பெல்னா மனத்தாக்குதல். சார் எனக்கு இது பண்ணிட்டாங்க சார், அதை பண்ணிட்டாங்க, அதை பிரேக் பண்ணும். ஒரு டு டேக் எ கிரேட் ஸ்டெப் இன் லைஃப் பிரேக்கிங் ஆல் பேட்டர்ன். ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு, இந்த நாட்டை விட்டு அந்த நாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறோம் அப்படின்றது முக்கியமான முடிவு. அதுக்கு பழைய பேட்டர்ன் எல்லாம் உடைக்கணும். இந்தியாவில இருந்து யூஎஸ்க்கு போறோம்னா இங்க இருக்கிற பேட்டர்ன் எல்லாம் உடச்சுட்டு தான் போக முடியும். அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கும்போது வால்நட். அடுத்து இன்னோவேட்டிவ், புது புது சிந்தனைகள். மென்டல் இன்ஃபுளுன்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். புது புது சிந்தனைகள், மென்டல் இன்ஃபுளுன்ஸ், யாருடைய தாக்குதல் இல்லாம நீங்க ஒரு உழைக்கணுமா, வால்நட் ஹெல்ப் பண்ணும். நியூ ஹாரிசன்ஸ் ஆல் அகேன்ஸ்ட் பேட்ச், எக்கானமி, பீப்புள், ரிலிஜன், ப்ரொஃபஷன், சைக்கோதெரபி, டிவோர்ஸ் செட்டில்மெண்ட் எல்லாம் மேல். எக்கானமி பாதிப்பு, எக்கானமில அதாவது பொருளாதார பாதிப்பு, அதுல இருந்து மீளணுமா, அந்த இடைப்பட்டெல்லாம் மாட்டின்னு இருக்கீங்களா, அதுக்கு வால்நட் ஹெல்ப் பண்ணும். ஒரு ரிலிஜன்ல போய் சிக்கிட்டீங்களா, அதுல இருந்து மீளணுமா, வால்நட் ஹெல்ப் பண்ணும். ஒரு மனிதர்கிட்ட சிக்கிட்டீங்கன்னா வால்நட் ஹெல்ப் பண்ணும். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், வேற ஒரு ரெஃபரன்ஸ்ல இருந்து கிடைச்ச நேத்து, அந்த வாய் ஜா வந்து லாக் ஆயிடுச்சுன்னா வால்நட் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறான். ஜங்ஷன் தானே, இடைப்பட்ட இடம். இன்னைக்கு 2-3 பாயிண்ட் மிக மிக பிரம்மாண்டமான பாயிண்ட் எழுதினேங்கிற நோட்ஸ், ஒரு இடத்துல எழுதினே அது பாட்டு கை போயிட்டே இருக்குது. ஒரு 2-3 பாயிண்ட் அதுவா போகுது. இந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பாயிண்ட் அது நம்ம வால்நட் டெண்டன்சில. அடுத்து பிரேக்கிங் த்ரூ ரெமெடி. ரெமெடியே புலப்படலை உங்களுக்கு எடுக்கிறதுக்கு. ரெமெடி புலப்படவே இல்லை, எதை எடுக்கணும் அவனே புலப்படலை, எனக்கு பயங்கர குழப்பமாகுதுன்னா வால்நட் மட்டும் ஒரு 2 நாள் எடுத்தீங்கன்னா அது பிரேக் பண்ணும். எதை எடுக்கிறது, பிரேக்கிங் த்ரூ ரெமெடி. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு வந்து வாழ்க்கையில சிந்தனைகள் கரெக்டா தெரிஞ்சு போச்சு, வழி தெரிஞ்சு போச்சு. நான் என்னுடைய கனவை, என்னுடைய பார்வையை, என்னுடைய பாதையை நினைவாக்க, என்னோட கனவை நினைவாக்க, கனவன் சொல்றதை விட என்னுடைய பாவனையை நினைவாக்க, நான் எதுவாகணும்னு நினைக்கிறேனோ அதை நினைவாக்கி செயலாக்க ரியலா மாத்துறதுக்கு வாழ. மேனிஃபெஸ்டிங் கோல் ஆல்ரெடி செட் அப்படின்றாங்க. ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டேன், அந்த இலக்கை அடைவதற்கு வாழ. அடுத்து அன்சர்டனிட்டி, ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ், இன்கன்சிஸ்டன்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்னதா கமெண்ட் அடிச்சீங்கன்னா கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும். தக்காவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும். அதுக்கடுத்து நாம் நம் காலில் நிற்க. என்ன சார் இவ்வளவு நாள் மத்தவங்க கால, அப்படி இல்லை, நிக்கிறதே கூட நம்ம மத்தவங்க எல்லாமே சுமந்து நிற்கிறோம். பொதி மாதிரி, கழுத மாதிரி சுமந்துன்னு இருக்கும். எல்லாருடைய கருத்துக்களையும், என் குடும்ப கருத்து ஃபர்ஸ்ட், என் குடும்பம், எங்க அப்பா அம்மா சொன்னது, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் சொன்னது, இந்த சமூகம் சொன்னது, சினிமாக்காரன் சொன்னது, அரசியல்வாதி சொன்னது, மத தலைவர்கள் சொன்னது, இப்ப சேனல்ல இது சொல்றது, எல்லாத்துல இருந்து விடுபடும். இதுல இருந்து விடுபடும். அதான் வால்நட். பிளாக்டு எனர்ஜி எப்படி இருக்கும், ஸ்ட்ரீம் ஆஃப் எனர்ஜி பிளாக்டு. ஸ்ட்ரீம் எனர்ஜி போயிட்டே இருக்கும், பிளாக் ஆகும், எனர்ஜி போயிட்டே இருக்கும், பிளாக் ஆகும், எனர்ஜி போயிட்டே இருக்கும், பிளாக் ஆகும். வாழ்க்கையில போயிட்டே இருக்கு, திருப்பி ஒரு தடை, வாழ்க்கையில போயிட்டே இருக்கு, திருப்பி ஒரு தடை வருது. தடை, டிப்ரெஷன், தோல்வி கிடையாது, தடை. எந்த வகை தடையும் உடைக்கிறதுக்கு வால்நட். வால்நட்டுன்னு தான் சொல்லிருக்காங்க. நட்டு, நட்டு பிரேக்கிங். ஸ்ட்ராங்கா நம்மள வந்து ஃபோர்ட்டிஃபைடுன்னு வாங்க, அப்படியே ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கிறது. நம்மளுடைய என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை தெரிந்து கொண்டேன், அதில் உறுதியாகவும் உறுதியும் தெளிவும் பெற வால்நட். அடுத்து ஈஸி டிரான்சிஷன், இன்னர் ஸ்ட்ரென்த் டு ஃபாலோ ஒன்ஸ் ஓன் பாத் அண்ட் டெஸ்டினி. உள் உணர்வு. என்ன உள் உணர்வுனா, என்னுடைய வாழ்க்கையின் பயணத்தையும் நோக்கத்தையும் தெரிந்து கொண்ட பிறகு பயணப்படுவதற்கான உள்ள உறுதியை வால்நட் தரும். நிறைய பேருக்கு இருக்கும், அதான் வாழ்க்கை. ஒரு 80 வயசு 90 வயசு ஆளுங்க போய் கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன வாழ்க்கை, ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஏன் ஒண்ணும் கிடையாது, நான் உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளியே பார்த்துட்டு இருந்தா ஒண்ணுமே கிடைக்காது. உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா ஒவ்வொரு க்ஷணமும் ஆனந்தம். அதான் சொல்றது வாட்டர் பிளான் டு சீடு. விதையிலிருந்து திருப்பி விதையாகிற வரைக்கும், விதை வெடிச்சிருச்சு, முளை வந்துருச்சு, முளை வந்துட்ட பிறகு விதை கிடையாது. செடி ஆயிட்ட பிறகு முளை செடி கிடையாது. செடி மரம் ஆயிட்ட பிறகு செடி மரமாயிட்ட பிறகு மரம் செடி கிடையாது. பூ வந்துட்ட பிறகு மொட்டு பூ கிடையாது. அதாவது பூ வந்து மொட்டு கிடையாது.
பூ பழமாயிட்ட பிறகு பழம் பூ கிடையாது. இந்த டிரான்சிஷன், இந்த மெட்டமார்போசிஸ்னா அதுக்கு முந்தின நிலை இல்ல. இப்ப வால்நட் தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம வாழ்க்கை ஒரு வேற மாதிரி இருக்கும். அடுத்து அதே மாதிரி சாபம் விடப்பட்டிருது. இல்லாட்டி யாருன்னா ஒருத்தர் பாதிச்சிட்டோம், ரொம்ப பாதிச்சிட்டோம், அவங்க வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. வால்நட் ஈவன் சோல், உள்ளுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியலா இருக்கிற சோலை கூட கண்ட்ரோல் பண்ணி வச்சிருவாங்க சில பேர். அதை பிரேக் பண்றது ஸ்பெல் பிரேக்கர். பிரேக்கிங் லிங்க்ஸ் ஃப்ரம் ஆல் பேட்டர்ன்ஸ் அண்ட் லிங்க்ஸ். லிங்க் இணைத்தல், எனக்கு இருக்கிற பேட்டர்ன் சொல்லுகிற பற்றுதலையும் இணைவுகளையும் கட் பண்றது. ஹெரிடிட்ரி, அடிமைத்தனம், இதுக்கெல்லாம் உனக்கு அடிமைப்பட்டிருக்கோம். சூதாட்டம், செக்ஷுவல், குடி, பேசிக்கிட்டே இருக்குது மற்றவங்களை பத்தி, அதெல்லாம் அடிமைத்தனம். வருங்காலத்துல நம்ம வந்து ஒவ்வொன்னா பிரிச்சு பேச போறோம் அடிமைத்தனத்திலையும். அப்போ எல்லா இன்ஃபுளுன்ஸ்ல இருந்தும் நம்ம பேசிட்டே இருக்கிறது கூட ஒரு இன்ஃபுளுன்ஸ் தான். ஹெரிடிட்ரி, பாரம்பரியமா இருக்கிற நோய். சில பேருக்கு என்ன இருக்கும்னா ஒரு நோய் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். அந்த நோய் வந்து பிரேக் ஆகாது, அதை பிரேக் பண்றது அந்த பேட்டர்ன். சில குடும்பங்கள் வந்து பாதிப்புல இருந்துட்டு இருக்கு, அந்த பெரிய பிரேக் பண்றது. அதாவது ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு செல்ல, அதே நேரத்துல புதியதாக எக்ஸிஸ்டன்ஸ்ல ஒவ்வொரு மாற்றமும் வந்து புனிதமானது. ஒவ்வொரு மாற்றமும் புனிதமானதுன்னு தெரிந்து கொள்ளும். ஒருத்தன் இறந்துட்டான், இறந்த போன பாடி வந்து புதைச்சிட்டோம், அந்த பாடி வந்து டிகே ஆகி சரியா அழிஞ்சு போச்சு. ஆனா அந்த மாற்றம் புனிதமானதுதான். ஒரு விதை வெடிச்சு ஒரு பழம் அழுகுச்சுனாதான் விதையாகும். அழுகிறதுனாலதான் இன்னொரு பிறப்பே இருக்கு. அதான் எக்ஸிஸ்டன்ஸ்ல எதுவுமே தப்பு கிடையாது. அழுகு இருக்கு, நாற்றம் அடைக்கிறது, இதெல்லாம் முன்னாடி நம்ம கிராப் ஆப்ல பார்த்துட்டோம். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இப்போ வந்து புதுசா பாக்குறது. ஒரு இது அழுகி போயிருக்கு, அந்த ஸ்மெல்லும் சரிதான். நமக்கு அது வந்து பொருந்தாத ஸ்மெல்லா இருக்கு. ஆனா இன்னொரு உயிரினுக்கு அதுவே வந்து உணவா இருக்கு. அதுதான் சொல்றாங்க. டீனேஜ் ப்ராப்ளம், டீனேஜுக்கு கரெக்டா குழந்தைகள் மெச்சூரிட்டி ஆகும்போது இது கொடுக்கணும். பெண்களுக்கு குறிப்பா கொடுக்கணும், பெண் குழந்தைகளுக்கு. ஏன்னா அந்த பெண் குழந்தைகள் ஈஸியாக மற்றவங்களுடைய நடவடிக்கை காரணமாகவும் மற்றவங்களுடைய பேச்சின் காரணமாகவும் தவறு இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பெண் குழந்தைகளுக்கு வால்நட் கொடுத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் இருக்கும், நீங்க போய் பாதுகாக்க தேவையில்லை. ரேடியேஷன் தெரபி கொடுத்தவங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸ் டவர்ல வந்து பாதிக்கப்பட்டவங்க, நிறைய எக்ஸ்ரே கதிர்களால் பாதிக்கப்பட்டவங்க, நிறைய எக்ஸ்ரே எடுத்தவங்க, அதுக்கெல்லாம் வந்து வால்நட் வந்து அந்த எக்ஸ்ரே கதிர்களால் அவரது தாக்கத்தை விடுவிக்கும். அட்ஜஸ்டிங் வித் த என்வாயர்மெண்ட், நம்ம மனம் உடல் ரெண்டுத்துக்கும் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றது. இந்த மலர் மிக முக்கியமான பாயிண்ட், எல்லாரும் குறிச்சு வச்சுங்க, மிக மிக முக்கியமான பாயிண்ட். ஒரு மனிதன் வந்து ஒரு குழந்தையோ ஒரு மனிதனோ வந்து அவனுக்கு தேவையான ஆற்றல், மூளைக்கு தேவையான ஆற்றலும் ரத்தமும் எங்க இருந்து போனோம்னா இருதயத்துல இருந்து போனோம். இருதயத்துல இருந்து சைட்ல வந்து ஒரு நரம்பு இருக்கும், அது வழியாக தான் மூளைக்கு போகும். மூளையில வந்துதான், மூளை எப்படி இருக்கு அப்படின்னா வால்நட் மாதிரியே இருக்கும். எப்படி வந்து ஸ்கல்லுன்னு சொல்லக்கூடிய மேல இருக்கிற கபாலம் வந்து உள்ளுக்குள்ள எப்படி அந்த மூளையினுடைய வடிவம் இருக்கு, அதே மாதிரிதான் எவ்வளவு பாதுகாப்பா ஸ்கல் இருக்கோ அவ்வளவு பாதுகாப்பா வால்நட் கொட்டை இருக்கும். அது முழுக்க ஜூபிட்டர் குருவுடைய எனர்ஜி அதிகமா வச்சிருக்கு. ஜக்லஸ் ரிஜினான்னு சொல்றவருடைய பேரு, அது அந்த மலருடைய பேரு. உள்ளுக்குள்ள அதிகமான மஞ்சள் நிறமான திரவங்களும் மஞ்சள் நிறமான ஆற்றலும் இருக்கக்கூடியது. இந்த பையன் வந்து நட்டு மாதிரி இருக்கான், அவனுக்கு புரியல, இவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியல. அப்படின்னா இவனுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஹார்ட்ல இருந்து ஒரு பக்கம் போற, அது ஹார்ட்ல இருந்து மூளைக்கு போற ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அவனுக்கு புரிஞ்சிக்க முடியல, கெப்பாசிட்டி இல்லை. வால்நட் கொடுத்தீங்கன்னா ஹார்ட்ல இருந்து அந்த நரம்பின் வழியாக போகக்கூடிய ரத்தமும் ஆற்றலும் மூளைக்கு சரியான விதத்தில் போய் அவன் சரியான முடிவுகளை எடுப்பான். பிளாக் இருக்கா கூட இருந்தா கூட எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் கொடுக்கலாம், வால்நட் கொடுக்கலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், வால்நட்டோட இடமே வந்து ஹார்ட் சக்கரா தான். அப்போ ஒருத்தன் வந்து புரிதலற்றவனாக
ஒருத்தன் வந்து மிகவும் ஒரு மாதிரி சுணக்கமா இருக்கிறவன், ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம ஒரு மாதிரி டல் ஹெட்டடா இருக்கிறான் அப்படின்னா வால்நட் கொடுத்தீங்கன்னா அவன் ஓட ஆரம்பிச்சிடும். ஓட ஆரம்பிச்சோன்னா தெளிவு வந்துடும் அவனுக்கு. எதெல்லாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்களோ, ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது நீங்க வந்து வால்நட் எடுக்கணும். வால்நட் வந்து இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன். எந்த விதமான இன்ஃபுளுன்ஸ் இல்லாம நீங்க வாழ்வதற்கு. வெஹிக்கிள் ஆஃப் ஸ்பிரிட்ன்றாங்க, ஃப்ளூயிட் அண்ட் பாடி. ரத்தம் தான் ரொம்ப முக்கியமானதுன்றாங்க. ரத்தமும் உடல் இருக்கிற திரவங்களும் ரொம்ப முக்கியமானது. அது வால்நட்டோட சம்பந்தப்பட்டது. இங்க பாருங்க, ரத்தம் வந்து இந்த சதைக்கும் உள்ள இருக்க எலும்புக்கு நடுவுல ரத்தம் தான் இருக்கு இந்த வால்நட். இடைப்பட்ட விஷயம் நமக்கு இல்ல, எல்லா அவைகளுக்கும் இடைப்பட்ட விஷயம் ரத்தம் இருக்கு. இடைப்பட்ட விஷயம் தலைக்கும் உள்ளுக்குள்ள மூளைக்கு நடுவுல வந்து திரவம் இருக்கு, வெள்ளை திரவம் இருக்கு. அதே மாதிரி இந்த எல்லா மூட்டுகளுக்கும் இடையே இருக்கிற திரவம் முற்றிலும் வந்து வால்நட்டோட தன்மை. இதுல எந்தெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை வால்நட் கொடுத்தா சரியா. ரத்தம் தான் வந்து இந்த ஆன்மாவை எடுத்துட்டு போற ஒரு வாகனம் சொல்றாங்க சைனீஸ் பிலாசபில. அதே மாதிரி மேன் அண்ட் யூனிவர்ஸ் இஸ் ரெசிப்ரோக்கல் கரஸ்பாண்டன்ட். மிக முக்கியமான பாயிண்ட். மனிதனும் பிரபஞ்சமும் ஒன்றுக்கொன்று சார்ந்தது அப்படின்றான். எப்படிடா பிரபஞ்சம் எப்படி சார்ந்ததுன்னா, பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு ஒரு விழிப்புணர்வு கிடையாது. பிரபஞ்சம் அப்படியே இருக்குது. ஒரு சூரியனோ ஒரு நிலவோ ஒரு அண்டங்களோ அது அப்படியே இருக்குது. ஆனா அந்த சூரியனோட நம்ம இணைந்து சூரியனை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய எனர்ஜி மிகப்பெரிய எனர்ஜியா இருக்கும். ஏன்னா அது நான் உன்னை நேசிக்கிறேன்னு சூரியன் சொல்ல முடியாது. ஆனா சூரியனை பார்த்து நீங்க நான் உன்னை நேசிக்கிறேன் போது உங்களுடைய கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய அறிவும் கனெக்ட் ஆகி ரெண்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றலை உருவாக்கும். அவ்வளவு மகிழ்ச்சி அடையும். மனிதன் இருப்பதால், மனிதன் பிரபஞ்சத்தை ரசிப்பதால் பிரபஞ்சம் மகிழ்ச்சி அடையும். ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ஒண்ணு, தன்னிடத்தில் வந்த ஒரு மகன் வந்து தன்னை பெற்றான், என்னையும் வந்து மகிழ்வித்தான்ற மாதிரிதான். ஒரு அப்பா வந்து பெரிய கவிஞன் ஆகும்னு நினைச்சாரு. பையன் வந்து கவிஞன் ஆகி அப்பாவை பத்தியே பாடுறான் போது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்வு அந்த அப்பாவுக்கு இருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம பிரபஞ்சமும் நாமளும் அவ்வளவு வந்து ஒரு ஆனந்தத்துல இருக்கும். அதுலதான் டபுள்ஸ், அதாவது வேவ் பார்ட்டிகல் தியரின்னு சொல்லிட்டு பிசிக்ஸ்ல இருக்கு. ஒரு பொருளை வந்து பொருட்களா பார்க்கும் போது அது பார்த்து கூர்ந்து பார்த்துட்டே இருக்கும்போது அது வந்து வேவா மாறும். வேவா இருக்கும் போது பார்ட்டிகளா மாறும். இதுதான் வந்து டூயல் ஆஸ்பெக்ட். அந்த மாதிரி பிரபஞ்சத்துல இருக்கிறத ஒவ்வொன்றையும் வாழ்த்தும் போது ஒவ்வொன்னோடு கனெக்ட் பண்ணும்போது அந்த எது வந்து அறிவு விழிப்புணர்வு இல்லாம இருக்குதோ, விழிப்புணர்வு இல்லாம என்னன்னா தன்னை பற்றி விழிப்புணர்வு மற்றது கிடையாது மனிதனை தவிர. அந்த விழிப்புணர்வு பெற்ற பொழுது இந்த மனிதன் விழிப்பற்றப்பட்டு ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த பொருளும் விழிப்புணர்வு. இதுக்கு வந்து ஒரு மீடியா தேவைப்படுது, கனெக்ஷன் தேவைப்படுது. ஒரு மலரு தன்னுடைய அழகு தெரியாது. ஆனா ஒரு மனிதன் மலருடைய அழகை ரசிக்கும் போது இந்த மனிதன் வாயிலாக மலர் தன்னைத்தானே ரசித்துக் கொள்ளும். ஆனா தன்னைத்தானே தனியாக ரசித்துக் கொள்ள முடியாது. இந்த பிரபஞ்சம் முழுமை பெற்றுச்சா என்னான்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பிரபஞ்சமா கலந்து நிற்கும் போது, நீங்க முழுமை பெற்றிருக்கும் போது இந்த பிரபஞ்சம் முழுமை பெற்றதை தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளும். அதனாலதான் புத்தர் சொல்றாரு, ஒவ்வொரு தடவையும் ஒரு ஞானம் அடையும் போது இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு தடவையும் ஞானம் அடைகிறது. இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. இந்த பிரபஞ்சம் தன்னைத்தானே முழுமையாக பார்க்க முடியாது. ஆனால் ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது இந்த மனிதன் வாயிலாக பிரபஞ்சம் தன்னைத்தானே பார்த்துக் கொள்ளும். அதனால்தான் இதுல சொல்லியிருக்காங்க மிக முக்கியமான பாயிண்ட், மேன் அண்ட் யூனிவர்ஸ் இஸ் அண்ட் ரெசிப்ரோக்கல் கரஸ்பாண்டன்ஸ். நான் இல்லை என்றால் பிரபஞ்சம் இல்லை, பிரபஞ்சம் இல்லை என்றால் நான் இல்லை. எப்படி நான் இல்லைனா? நான் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு விஷயத்த புரிஞ்சுக்கிறேன். வால்நட் மென்டல் எமோஷனல் ஓப்பன்னஸ். எமோஷனலா ஓப்பனா இருப்போம். இது வரைக்கும் நான் வைத்திருக்கிற எமோஷனலா நான் இப்படிதான்டான்றதெல்லாம் கிடையாது. டக்குன்னு ஓப்பன் ஆகி அமைதியா இருக்கும். டெய்லி திட்டின்னு இருப்பாங்க, அப்ப ரியாக்ட் பண்ணிட்டு இப்ப திடீர்னு அமைதியா இருக்கும். திட்டுப்பா, கவனிப்போம். திட்டுறதுனால அவங்க திட்டுறதுனால என் மனதுக்குள்ள என்ன நடக்கும். அதே அடுத்து வால்நட்டோட முழு தன்மையில என்ன தெரியுங்களா? மிக முக்கியமான பாயிண்ட் அடுத்து.
என்ன ஸ்டேட்மெண்ட், என்ன வாக்கியம் வரும்னா, ஐ நோ தட் ஐ நோ நத்திங். எனக்கு தெரியும், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தெரியும் சொல்லு. லைஃப், வாழ்க்கை என்றால் என்ன? எக்ஸ்பான்ஷன், growth, செல்ஃப் ரியலைசேஷன். அகண்டமாகுவது, வளர்ச்சி, தன்னறிவு. அதனாலதான் பாரதி சொல்றான், அறிவை விசாலமாக்கு, அகண்டமாக்கு, ஆழமா பாரு, உன்னை நீயே தெரிஞ்சுக்கோ. சுத்த அறிவே தெய்வம் என்று கொள், பாரதி. கிரேட் ஸ்டெப் ஃபார்வர்ட் இன் லைஃப், ஷேக்ஸ்பியர் சொல்றார். ஷேக்ஸ்பியர் 12வது பாடத்துல ஆல் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு சானட் இருக்கு, 16 வரிகள். அதுல உலகம் என்பதே ஒரு நாடக மேடை. நாம் பிறப்பது என்ட்ரன்ஸ், இறப்பது எக்ஸிட். அதுல பல்வேறு வேடங்கள் வாழ்கிறோம் அப்படின்றது ஷேக்ஸ்பியரோட சானட். த ஆல் த வேர்ல்ட் இஸ் ஸ்டேஜ். இந்த ஆல் த வேர்ல்ட் இஸ் ஸ்டேஜ் தான் வாழ வந்தோம், பிறந்தோம், நிறைய மாற்றங்கள் நிகழ்த்தினோம், இந்த உடலை விட்டு வேற இடத்துக்கு மாற்றத்துக்கு போகிறோம், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து ஹனிமன் மெய்சம்ஸ் சொல்ற நிறைய, ஆனால் திடீர் என்று நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு, அதாவது எல்லா விஷயத்தையும் என்னால தீர்க்க முடிஞ்சது பிரச்சனை, திடீர்னு ஒரு புலப்படாத ஒரு விஷயம் என்னால தீர்க்க முடியாது. இது இதே விஷயத்த முன்னாடி தீர்த்திருக்கேன், ஆனா தீர்க்க முடியாத ஒரு நிலை நிக்கிறோம் இல்லையா, அதுதான் மெய்சம்ஸ்ன்றாங்க. அந்த நிலைதான் வால்நட். ஆயிரக்கணக்கான ஹனிமனுக்கு அந்த நிலையில் வந்திருக்கு. டாக்டர் பேட்சுக்கும் இந்த டிரான்சாக்ஷன் ஈஸி ஆயிடுச்சு. நிறைய பிரச்சனையை தீர்த்திருக்கேன், ஆனா இதே மாதிரி பிரச்சனை பல தீர்த்திருக்கேன், ஆனா இந்த இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிறேன். அதுதான் வால்நட். கேட் கீப்பர்னாங்க. இவங்களுடைய மனநிலை, வால்நட் மனிதர்களோட மனநிலை என்னன்னா, தன் நோயையும் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நோயோட தான் நான் வாழணும்னு சொல்றாங்கன்னா அது வால்நட். அதே மாதிரி புதிய ஒரு நாய்க்குட்டி வாங்குறீங்க, ஒரு புறா வாங்குறீங்க, ஒரு பறவை வாங்குறீங்கன்னா கூட வால்நட் கொடுத்தீங்கன்னா சூப்பரா மாற்றங்களை நிகழ்த்தும். வால்நட் ஃபிளவர் எப்படி இருக்கு அப்படின்னா, ஜெக்லெஸ் ரீஜினா பிளான்ட். இது இந்தியாவிலிருந்தும் பெர்ஷியாவில இருந்தும் போயிருக்கு. கிரீன் கலர் ஃபிளவர், ஸ்மெல் சூப்பரா இருக்கும். அட்டகாசமான ஈர்க்கக்கூடிய ஒரு கவரக்கூடிய ஒரு எனர்ஜி. 100 அடி வரைக்கும் வாழக்கூடியது. ரீஜியா அப்படின்னா பியூர் குவாலிட்டின்றாங்க. அந்த ஒரு வகையான திரவத்தை சுரந்து கொண்டே நீங்க கண்ணை மூடி நடந்தீங்கன்னாவே அந்த திரவத்தை சுரந்து கொண்டு ஒரு மாதிரி மென்மையான ஒரு அதிர்வலை கட்டி கொண்டு ஒரு வாசனை வருமா. நீங்க கண்ணை மூடி நடந்தீங்கன்னா கூட அந்த வாசனையை குடிச்சிட்டே போனீங்கன்னா வால்நட் கிட்ட போய் நின்றலாம், வால்நட் மரத்துக்கிட்ட போய் நின்றுலாம். வால்நட் மலர்கள்ல பாத்தீங்கன்னா ஒன்று ஆண் மலர் ஆண் அவயங்களோடும், பெண் மலர் பெண்ணுடைய அவயங்களோடும் இருக்கும். அதனாலதான் ஒருத்தருக்கு வால்நட் மட்டுமே கொடுத்தா கூட குழந்தை பிறக்குன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இடத்துல பர்பிள் பிரான்ஸ் லீஃப் என்னன்னா பிரான்ஸ் கலர் லீஃப். அதாவது காப்பர் நிறைய இருக்கலாம் அதுல. ஜோவிஸ் கிளான்ஸ்ன்றாங்க, ஜோவிஸ் கிளான்ஸ், ஜூபிட்டர் நட்ஸ்ன்றாங்க. இத ஜெக்லன்ஸ் ஆர்டிமிஸ் அப்படின்னா வைல்டு வெர்ஜின், கன்னித்தன்மை, கன்னிமேரின்றாங்களே அந்த மாதிரி கன்னிமார்கள், கன்னிமேரின்னு சொல்றக்கூடிய பியூரிட்டி, இந்த மாதிரி தன்மை இருக்கிறவங்க அந்த காலத்துல வணங்கியிருக்காங்க. கன்னிமேரி, கன்னிமார்கள்லாம் வணங்கியிருக்காங்க. அந்த வணங்கும் போது அவங்களுக்கு குழந்தை பேரு, திருமணம் எல்லாம் நடப்பதா ஐதீகம். அதே மாதிரி வால்நட்டை சாப்பிடுறதாலும் வணங்குவதாலும் செழிப்பு உண்டாகும். வால்நட்டு சாப்பிட்டு நிறைய வால்நட்டை போய் எடுத்துட்டு போய் பெண்ணுக்கு கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அந்த காலத்துல. சைல்டு பர்த், ஃபெர்டிலிட்டி, அதாவது இணைப்பு, அதாவது ஜனனம், அதாவது சந்தான விருத்தி, ஜனனம், இது எல்லாமே வால்நட்டோட கடைசி. பெண் மலர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க எசன்ஸ்க்கு. ஆக்சல் மாதிரி இருக்குன்றாங்க. சேஞ்ச் இன் கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். பிங்க் கலரா மாறும். கெமிக்கல் சேஞ்சஸ் இது இண்டிகேட் பண்றாங்க. உடல ரசாயன மாற்றங்களை இண்டிகேட் பண்றது வால்நட். பிளம் இருக்கும். பிளம் மாதிரி ஃப்ரூட் கிடைக்குது. அதுல ஒரே ஒரு காக்கா மட்டும் உடைக்குமா, காக்கா உடைக்கும். அதே மாதிரி அணில் இதை எடுத்துட்டு, இதை உடைக்க முடியாது, அந்த கொட்டையை காக்கா உடைக்குமா, அணில் போயிட்டு அந்த பிளம்
பழத்தை வந்து எடுத்துன்னு போய் புதைச்சி வச்சுட்டு அழுகின பிறகு அந்த கொட்டையை எடுத்து சாப்பிடுமா. டை மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கொட்டையெல்லாம் உடைச்சு டை மேக்கிங்னு அந்த ரசத்தை மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. டாக்டர் பேஷ் அவருடைய வீட்டுல இருக்கிற எல்லா கட்டில் மேஜை எல்லாத்துக்கும் அவரே எடுத்து இந்த வால்நட்டோட கொட்டையில இருந்து வர்ற சார் எடுத்து பெயிண்ட் பண்ணிருக்காரு. ரொம்ப அழகா இருக்குமா பாக்கிறதுக்கு. அது ரூட் வந்து ரொம்ப ஒரே ரூட் இருக்கும். அதாவது கேரட் இருக்குல்ல, கேரட் எப்படி உள்ள இருக்குமோ ஒரே ரூட்டா இருக்கும். அதாவது வித்தியாசமான ஒரு ரூட் இருக்கிறது தான். சின்ன சைட்ல பார்த்தா இழையா இருக்கும். இழை அது வந்து மூளையை வந்து குறிக்கக்கூடியது. டிரான்ஸ்பிளான்ட் அதை வந்து மாற்றி அமைக்க முடியாது. அந்த மரத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாற்ற முடியாது. ஆனா பாருங்க, எல்லா மாற்றத்துக்கும் காரணமா இருக்கு இந்த மலர். பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கக்கூடியது. ஸ்மெல்லு அதிகமா கொடுக்கக்கூடியது. ரூட் வந்து பாய்சனா இருக்கும், விஷத்தன்மையோட இருக்குன்றாங்க. ரீபிளான்டிங்க்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதனால பழைய மரம் உழுந்த பிறகு அந்த இடத்துல திருப்பி நட்டுருக்காங்க. ஒரு வால்நட்டு மரம் வந்து இறந்து போச்சு அப்படின்னா அதே இடத்துல திருப்பி வால்நட்டு தான் நட்டு பழக்கிருக்காங்க எல்லாருமே. ரொம்ப ஹைலி மெடிசனல் குவாலிட்டி வந்து இதுல இந்த வால்நட்டுடைய மலருக்கு இருந்திருக்கு. வால்நட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மாற்றத்துக்கும் ஆதாரமாக தான் மாறாமல் இருப்பது எதுன்னா இயற்கை. எல்லா மாற்றத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது நம்ம வாழ்க்கையிலே வந்து மாற்றத்தை ஏற்கவில்லை என்றால் நாம் வந்து செத்துட்டோம்னு அர்த்தம். படிக்கவில்லை என்றால் நாம் இறந்து விட்டோம்னு அர்த்தம். அந்த மாதிரி மாற்றத்தை ஏற்க செய்யும் மலர், மாற்றத்துக்கு ஆதாரமான மலர், மாற்றத்தை இலகுவாக்கும் மலர்.